Hi friends, welcome to Athukudi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸ் அதனோட இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்ன வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அதனை தொடர்ந்து 6வது நாளா இன்னைக்கு அடுத்த 10 சென்டென்ஸ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் சென்டென்ஸ் என்னங்கறத பார்த்துடலாம். அதுக்கு அப்புறமா இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் அவனை அடித்தேன். அதனால தான் நான் அவனை அடித்தேன். செகண்ட் ஒன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். தேர்ட் ஒன், நீ என்ன யோசிக்கிறாய். நீ என்ன யோசிக்கிறாய். ஃபோர்த் ஒன், பார்த்து பேசு. பார்த்து பேசு. ஃபிஃப்த் ஒன், சண்டை போடாதே. சண்டை போடாதே. சிக்ஸ்த் ஒன், வாய் தவறி சொல்லிட்டேன். வாய் தவறி சொல்லிட்டேன். செவன்த் ஒன், என்னுடன் வா. என்னுடன் வா. எய்த் ஒன், கூச்சப்படாதே. கூச்சப்படாதே. நைன்த் ஒன், நான் உங்களிடம் நேரில் சந்தித்து பேச வேண்டும். நான் உங்களிடம் நேரில் சந்தித்து பேச வேண்டும். 10th ஒன், கவலைப்படாத, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கவலைப்படாத, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஓகேங்களா? இப்போ இதனோட இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்ன வருங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் அவனை அடித்தேன். அதனால தான் நான் அவனை அடித்தேன். அதனால தான் நான் அவனை அடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? தட் இஸ் வை ஐ பீட் ஹிம். தட் இஸ் வை ஐ பீட் ஹிம். செகண்ட் ஒன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதுதான். அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங். நீ என்ன யோசிக்கிறாய். நீ என்ன யோசிக்கிறாய். என்ன யோசிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். வாட் ஆர் யூ திங்கிங். வாட் ஆர் யூ திங்கிங். ஃபோர்த் ஒன், பார்த்து பேசு. பார்த்து பேசு. பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஃபிஃப்த் ஒன், சண்டை போடாதே. சண்டை போடாதே. டோன்ட் ஃபைட். டோன்ட் ஃபைட். சிக்ஸ்த் ஒன், வாய் தவறி சொல்லிட்டேன். வாய் தவறி சொல்லிட்டேன். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்லிப் ஆஃப் மை டங். இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்லிப் ஆஃப் மை டங். செவன்த் ஒன், என்னுடன் வா. என்னுடன் வா. என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் வித் மீ. கம் வித் மீ. எய்த் ஒன், கூச்சப்படாதே. கூச்சப்படாதே. கூச்சப்படாமல் வா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா? அதுதான். டோன்ட் பி ஷை. டோன்ட் பி ஷை. நைன்த் ஒன், நான் உங்களிடம் நேரில் சந்தித்து பேச வேண்டும். நான் உங்களிடம் நேரில் சந்தித்து பேச வேண்டும். நான் உங்களை ஒரு தடவை நேரில் பார்த்து பேசணுமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ நீட் டு டாக் டு யூ இன் பர்சன். ஐ நீட் டு டாக் டு யூ இன் பர்சன். 10th ஒன், கவலைப்படாதே, அது பெரிய விஷயமே இல்லை. கவலைப்படாதே, அது பெரிய விஷயமே இல்லை. அதாவது ஏதாவது நம்ம பெரிய விஷயமே இல்லாததுக்கெலாம் ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா? அப்போ வந்து சொல்லுவாங்க பாருங்கள், கவலைப்படாது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான். அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் வரி, இட்ஸ் நாட் எ பிக் டீல். டோன்ட் வரி, இட்ஸ் நாட் எ பிக் டீல். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். 6வது நாளாக இன்றைக்கி அடுத்த 10 சென்டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.